ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் உங்கள் நிலா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கதை அவனுக்கு நிகரவள், எபிசோட் 37. வாங்க கதைக்குள்ளே போகலாம். பிரின்சிபல் அறையிலிருந்து வெளியில் வந்தவுடன் மித்ராவை பார்த்த விமலோ, அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், எப்படி பேசிட்டு இருக்கான் பார் என்று கத்தி கொண்டிருந்தான். அவனை நிதானமாக பார்த்த மித்ராவோ, உங்கள் 2 பேருக்கும் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா? அவன் கண்ணை எடுத்து காட்டுறான், நீங்கள் 2 பேரும் முன்னாடி கூலாக நின்றுட்டு இருக்கீங்க. அவன் ஏற்கனவே சைக்கோ மாதிரி பேசிட்டு இருக்கான், அப்படியே சுட்டானா என்ன பண்ணுவீங்க என்று கேட்க, அவளை முறைத்த அஜயோ, அதுக்காக உன்னை அப்படியே விட்டுட்டு போக சொல்றியா? இங்கே பார் மித்ரா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணா கொஞ்ச நாளாக தான் இருக்கலாம், ஆனாலும் நீ எங்கள் ஃப்ரெண்டு. உனக்கு ஒரு பிரச்சனைன்றப்போ உன்னை அப்படியே விட்டுட்டெல்லாம் எங்களால் போக முடியாது. அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உன்கிட்ட பிரச்சனை பண்ணுறது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, உனக்கு சப்போர்ட்டாக நாங்கள் நிற்போம். அதனால் எங்களுக்கு என்ன ஆனாலும் எல்லாத்தையும் ஒன்றாவே சமாளிக்கலாம், விட்டுட்டு தனியாலாம் போக முடியாது என்று சொல்ல, அம்மா மித்ரா, என்ன வேணால் நடக்கட்டுமே, நம்ம ஒன்றாவே ஃபேஸ் பண்ணலாம் என்று சொன்னாள் மலர். அவர்களை தான் மித்ரா ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அஜயை பார்த்த விமலோ, இப்போ என்னடா பண்ணுறது, பேசாமல் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா என்று கேட்க, அதற்கு அஜயோ, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும் அவன் சொல்கிறது தான் கேட்பாங்க. ஆமாம், அஜய் சொல்கிறதும் கரெக்டு தான். என்னதான் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவன் என்ன சொல்கிறானோ அதை தான் கேட்பாங்க. ஏன், அவன் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கான், நாம தான் போய் அவன்கிட்ட ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்ணோன்னு கூட சொல்லுவான், அதை தான் போலீஸும் நம்பும் என்று மலர் சொல்ல, அப்போது வேற என்ன தான் பண்ணுறது? காலேஜ்குள்ளே நம்ம பிரின்சிபல் ரூமில் வச்சு கன் எடுத்து மிரட்டுறான், போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போக முடியாதுன்னா வேற என்ன தான் பண்ண முடியும் என்று கேட்டாள் மலர். பேசாமல் உங்கள் 2 பேர் வீட்லேயும் கேட்டா என்ன என்று விமல் மற்றும் மலரை பார்த்து கேட்டான் அஜய். ஏன்னா அவங்க 2 பேர் வீடும் கொஞ்சம் வசதியானவங்க தானே, அவங்க மூலயமா ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் என்று சொல்ல, அமைதியாக அஜயை பார்த்த விமலோ, நாங்கள் என்னதான் வசதியானவங்களா இருந்தாலும் அந்த விக்னேஷ் அளவுக்கு கிடையாதுடா. அப்பா கிட்ட கேட்டால் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார் தான், ஆனால் நிச்சயம் விக்னேஷை எதிர்க்க முடியாது என்று சொல்ல, அதுவும் சரி என்று தான் தோன்றியது அஜய்க்கு. அப்பொழுது மலர் வேகமாக, ஏன் மித்ரா ஃபேமிலியும் வசதியானவங்க தானே, அவங்கக்கிட்ட சொன்னால் ஏதாவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா என்று கேட்க, மற்ற மூவருக்கும் அது சரி என்று தான் தோன்றியது. அதுவும் மித்ராவின் அந்த வீட்டை பார்த்தவர்களுக்கு நிச்சயம் அவள் தங்களை விட பெரிய இடத்தில்தான் இருப்பாள் என்று தோன்றியது. விக்னேஷ் அளவிற்கு இல்லை என்றாலும் ஓரளவுக்கு வசதியோடு இருப்பார்கள் என்று தோன்றவே 4வரும் திரும்பி மித்ராவை பார்த்தார்கள். ஆனால் அவளோ இவர்கள் 4வரும் பேசுவதை தான் சுவாரஸ்யமாக சிரித்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தாள். அதை பார்த்தவர்களுக்கு குழப்பமாக இருந்தது. அவளை பார்த்த விமலோ, ஏ மித்ரா, நாங்களே அந்த விக்னேஷ் அடுத்து என்ன பண்ணுவான், உன் லைஃப்பை எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியாமல் இங்கே புலம்பிக்கிட்டு இருக்கோம், நீ என்னடானா கூலாக சிரிச்சுக்கிட்டு படம் பார்க்குற மாதிரி நாங்கள் பேசுகிறத பார்த்துக்கிட்டு இருக்க என்று கேட்க, மித்ராவின் சிரிப்பு மேலும் விரிந்தது. அதில் கடுப்பான மலரோ, ஏ மித்ரா, எதுக்கு இப்படி லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருக்க என்று சற்று கடுப்புடனே கேட்டாள். அவளை பார்த்த மித்ராவோ, ஏன் மகள் இவ்வளோ டென்ஷன் ஆகிற என்று சொன்னவள் மற்ற மூவரையும் பார்த்து, நீங்களும் எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க, நான் உள்ள சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன், இது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது, நீங்கள் ஏன் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறீங்க, இதை நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்னாள். அதை கேட்டு கடுப்பான அஜயோ, எப்படி பார்த்துப்ப, அவன் நாளைக்கு உன்னை கல்யாணம் பண்ணிட்டானா அப்புறம் என்ன பண்ணுவ, அதோட உன் லைஃபே போயிடும் மித்ரா. நான் அந்த விக்னேஷை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், அவன் அவ்வளோ நல்லவன் கிடையாது, அதுவும் பொண்ணுங்க விஷயத்தில் அவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன். இன்னைக்கு நாங்கள் 4 பேர் உன் கூட இருக்கும்போதே அவன் கையை பிடிக்க வந்தான், அப்புறம் நீ தனியாக அவன் கண்ணில் மாட்டினா என்ன பண்ணுறது
என்று கோபமாக கேட்ட அஜயை பார்த்த மித்ராவோ, அவனால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது, அவனால் என்ன இல்லை, என் நிழலை கூட நெருங்க முடியாது. அப்புறம் என்ன சொன்னீங்க, அவன் என்னை கல்யாணம் பண்ணிட்டா என் லைஃப் வேஸ்ட் ஆகிடுமா என்று சொன்னவள் தலையை இடவலமாக அசைத்து சிரித்து விட்டு அவர்களை பார்த்து, ஆனால் அதுக்கு என் புருஷன் விடணும்ல என்று கேட்டாள். அதில் ஒரு நொடி அதிர்ந்த நால்வரும் அவளை பார்த்து, மித்ரா நீ நீ என்று என்று மலர் ஏதோ பேச வர அவர்கள் நால்வரையும் ஒரு நொடி பார்த்தவள், எஸ் ஐ எம் மேரிட் என்றாள். அவளை அதிர்ச்சியுடன் பார்த்த நால்வரும், என்ன மித்ரா சொல்ற, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா என்று கேட்க, ஆமாம் என்று தலையசைத்தவள், இப்போவும் சொல்கிறேன், அவனால் என்ன இல்லை, என் நிழலை கூட நெருங்க முடியாது. ஸோ அவனை நினச்சி நீங்கள் பயப்படுறதும் என்னை நினச்சி கவலைப்படுறதும் சுத்த டைம் வேஸ்ட் என்று இவர்கள் இங்கு பேசிக்கொண்டிருக்க, அங்கு ஒரு பெரிய பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒருவரை ஸ்ட்ரக்சரில் தள்ளி கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள். அவரோ தன் நெஞ்சை பிடித்து கொண்டு வலியில் கதறி கொண்டிருந்தார். அந்த பெண்மணிக்கு ஒரு 50 வயது இருக்கும். அவரின் அருகில் அவரின் கணவரும் மகளும் இருந்தார்கள். வலியில் கத்தி கொண்டிருந்தவரின் குரல் மெதுவாக குறைந்து கொண்டே போனது. டாக்டர்ஸ்கள் உடனடியாக இசிஜி, எக்கோ, பிளட் டெஸ்ட் என அனைத்தையும் செய்ய தொடங்கினார்கள். சில நிமிடம் கழித்து அந்த ஐசியூ வார்டிலிருந்து வெளியில் வந்தார் சீஃப் டாக்டர் ரமேஷ். ரிப்போர்ட்டை பார்த்து கொண்டே வந்தவரின் முகமும் இறுக்கமாக இருந்தது. அந்த டாக்டரை பதற்றத்துடன் பார்த்த அந்த பேஷண்ட்டின் கணவரோ, என்னாச்சு டாக்டர், என் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க, இப்போ நல்லா இருக்காங்கல்ல என்று கேட்க, ஒரு நொடி அமைதியாக இருந்த சீஃப் டாக்டர் ரமேஷோ பிறகு அவர்களை பார்த்து, உண்மையை சொல்லணும்னா உங்கள் ஒய்ஃபுக்கு வந்திருக்கிறது சாதாரண ஹார்ட் அட்டாக் இல்லை, ஹார்ட்லேருந்து பாடிக்கு பிளட்டை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய இரத்த குழாய் கிழிய ஆரம்பிச்சிருக்கு. இதை நாங்கள் அக்யூட் ஏஆர்டிக் டிசெக்ஷன்னு சொல்லுவோம் என்று அந்த சீஃப் டாக்டர் சொல்ல, இந்த பேஷண்ட்டின் கணவர் மற்றும் மகள் இருவரும் அதிர்ச்சியில் உறைந்தார்கள். பிறகு அந்த டாக்டரை பார்த்த அந்த பேஷண்ட்டின் ஹஸ்பண்டோ, இதை சரி பண்ண முடியாதா டாக்டர், இது எந்த அளவுக்கு ஆபத்தானது என்று கேட்க, அவரை அமைதியாக பார்த்த அந்த சீஃப் டாக்டரோ, ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து, வெறும் மெடிசன் வச்சு மட்டும் இந்த ஸ்டேஜை ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, அர்ஜென்ட்டாக ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும் என்று அந்த சீஃப் டாக்டர் சொல்ல, அந்த பேஷண்ட்டின் ஹஸ்பண்டோ, அப்படின்னா உடனே பண்ணுங்க டாக்டர் என்று அவசரமாக சொன்னார். அதை கேட்டு இடவலமாக தலையை அசைத்த அந்த சீஃப் டாக்டரோ, ஆனால் அது அவ்வளோ சுலபம் இல்லை, இந்த கேஸ் ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட், சர்ஜரி பண்ணும்போது ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட என்று சொன்னவர் அமைதியாக இருந்தார். அந்த அமைதியே அவர்களுக்கு பதிலாக இருந்தது. அப்பொழுது அந்த பேஷண்ட்டின் கணவரோ, டாக்டர் என்ன சொல்கிறீங்க, அப்போது என்னோட மனைவியை சுசீலாவை காப்பாற்ற முடியாதா, இந்த சர்ஜரியை உங்களால் செய்ய முடியாதா என்று நடுக்கத்துடனே கேட்டார். அதற்கு அவரை அமைதியாக ஒரு நொடி பார்த்த அந்த சீஃப் டாக்டர் ரமேஷோ, என்னால் முடியும், ஆனால் உறுதியாக 100% சக்ஸஸ் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, அதுவும் உங்கள் ஒய்ஃப் இப்போது ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்காங்க, இந்த மாதிரி கேஸை உலகத்திலேயே சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடித்தவங்களில் ஒருத்தர் மட்டும்தான் இருக்காங்க என்று அந்த சீஃப் டாக்டர் சொல்ல, அதை கேட்ட சுசீலாவின் கணவர் மற்றும் மகள் இருவரும், யாரு டாக்டர் என்று ஒரே நேரத்தில் கேட்டார்கள். அவர்கள் இருவரையும் தன்னுடன் இருந்த மற்ற டாக்டர்ஸ் இருவரையும் ஒரு நொடி பார்த்த அந்த சீஃப் டாக்டர், அவர் பேரு டாக்டர் ருத்ரன்,
கார்டியோதொராசிக் அண்ட் ஏஆர்டிக் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரியில் உலக புகழ்பெற்ற சர்ஜன். மெடிக்கல் வேர்ல்டு அவரை த மிராக்கிள் ஹார்ட் சர்ஜன்னு சொல்லுவாங்க என்று அந்த சீஃப் டாக்டர் ரமேஷ் சொல்ல, அதை கேட்ட சுசிலாவின் கணவர் சிவராமோ, இப்போ அவரை உடனே வர சொல்லுங்க டாக்டர், எவ்வளோ பணம் கேட்டாலும் தரோம் என்று அவசரமாக சொன்னார். அதை கேட்டு தன் தலையை இடவலமாக அசைத்தார் அந்த சீஃப் டாக்டர். பிறகு ஒரு பெருமூச்சை விட்டவர், பணம் ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் அவரை காண்டாக்ட் பண்ணுறது தான் பிரச்சனை. அவரை அவ்வளவு சுலபத்தில் யாராலையும் காண்டாக்ட் பண்ண முடியாது. அவரோட ப்ரைவேட் நம்பர் யார்கிட்டேயுமே இல்லை. அவரை காண்டாக்ட் பண்ணணும்னா அவரோட மெடிக்கல் டீம், அப்படி இல்லைன்னா இதுக்கு முன்னாடி அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண யாரையாவது காண்டாக்ட் பண்ணாதான் நம்மளால் அவர்கிட்ட பேச முடியும் என்று சொன்னவர் உடனடியாக தன் அசிஸ்டண்ட் மற்றும் மற்ற டாக்டர்ஸ்களை அழைத்தார். அவர்களிடம், சீக்கிரமாக எந்த வழியிலையாவது டாக்டர் ருத்ரனை காண்டாக்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள், ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ட்ரை பண்ணுங்கள், ஃபாஸ்ட் என்று உத்தரவிட மற்ற டாக்டர்ஸ், அவரின் அசிஸ்டண்ட் என அனைவரும் டாக்டர் ருத்ரனை காண்டாக்ட் செய்ய சென்றார்கள். சென்றவர்கள் ஒருவர் பின் ஒருவராக வந்து, எங்களால் எந்த விதத்திலும் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்ற ஒரே பதிலை தான் சொன்னார்கள். அந்த சீஃப் டாக்டர் ரமேஷும் பல வழிகளில் முயற்சி செய்து பார்த்து விட்டார். அவராலும் டாக்டர் ருத்ரனை தொடர்பு கொள்ளவே முடியவில்லை. அப்பொழுது ஐசியூவில் இருந்து பீப் பீப் என்ற மானிட்டரின் சவுண்ட் அதிகமானது. அப்பொழுது வேகமாக வெளியில் வந்த ஒரு மருத்துவர் ஒருவரோ அந்த சீஃப் டாக்டரின் முன்னால் நின்று, டாக்டர், பிபி ட்ராப் ஆகுது, ஹார்ட் ரித்தம் அன்ஸ்டேபிள், நமக்கு ரொம்ப டைம் இல்லை டாக்டர் என்று பதற்றத்துடன் சொன்னார். அதை கேட்ட அந்த சீஃப் டாக்டரோ ஒரு நொடி அந்த ஐசியூ டோரில் இருந்த கண்ணாடி வழியாக பேஷண்ட்டை பார்த்தவர் பின் அவரின் கணவன் சிவராமின் புறம் திரும்பி, நான் கடைசியாக அவரை எப்படியாவது காண்டாக்ட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்க்குறேன், அவரை தெரிஞ்ச யார் மூலியமாவது, அதுவும் முடியலனா என்று சொன்னவர் சிறிது நேரம் அமைதியாக நின்றார். அப்புறம் நம்ம கையில் இருக்கிற நேரத்தோட போராட வேண்டியது தான் என்று சொன்ன அந்த சீஃப் டாக்டர் ரமேஷோ அங்கிருந்து அமைதியாக சென்று விட்டார். எல்லாம் அவரை தடுத்து நிறுத்தியது அங்கு அழுது கொண்டு நின்றிருந்த சுசிலாவின் மகள் அனிதாவின் குரல். டாக்டர், ஒரு நிமிஷம் என்று சொன்னவள் அழுகையுடனே, நிச்சயம் அவர் வருவாரா என்று கேட்டாள். அவளின் அந்த கேள்வியை கேட்டு மெதுவாக தன் தலையை தாழ்த்திய டாக்டர் ரமேஷோ, எனக்கு தெரியல, ஆனால் இந்த நாட்டில் உங்கள் அம்மாவுக்கு இந்த சர்ஜரியை 100% சக்ஸஸோட ஒருத்தரால் செய்ய முடியும்னா அது டாக்டர் ருத்ரன் தான் என்று சொன்னவர், டாக்டர் ருத்ரனை அழைக்க ஏதாவது வழி கிடைக்குமா என்று பார்ப்பதற்காக சென்று விட்டார். இங்கு காலேஜில் மித்ராவிடம், உனக்கு நிஜமாவே கல்யாணம் ஆயிடுச்சா என்று கேட்டான் விமல். அவனுக்கு மித்ரா பதில் சொல்ல வர அப்பொழுது சரியாக விமலின் ஃபோன் அடித்தது. ஃபோனை அட்டன் செய்து காதில் வைத்த விமலோ ஒரு நொடி அதிர்ந்துதான் போனான். பிறகு பேசிவிட்டு பதற்றத்துடன் நின்று கொண்டிருந்தவனை பார்த்த அஜயோ, என்னாச்சுடா, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க என்று கேட்க, அவர்கள் நால்வரையும் ஒரு நொடி பார்த்த விமலின் கண்களோ கலங்கியது. அதை பார்த்த மகள், ஏ விமல், என்னாச்சு, ஏன் அழற என்று கேட்க, அது அது என் தங்கச்சி தான் கால் பண்ணியிருந்தா, அம்மாக்கு ஹார்ட் அட்டாக்காம், ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்களாம் என்று சொல்ல, அதை கேட்டு அவர்களும் பதற்றமானார்கள். பிறகு அவன் அழுவதை பார்த்த மித்ராவோ, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அம்மா சரியாயிடுவாங்க, அழாத, எந்த ஹாஸ்பிட்டல் என்று கேட்டவள் அவர்களுடன் அந்த ஹாஸ்பிட்டல் நோக்கி சென்றாள். விமல், மித்ரா மற்றும் அவர்கள் நண்பர்கள் மூவருடன் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்தவர்கள்
ரிசப்ஷனில் சுசில் எங்கே இருக்கிறார் என்று கேட்டு தெரிந்து கொண்டு அந்த ஐசியூ நோக்கி சென்றார்கள். அங்கே அழுது கொண்டு நின்றிருந்த தன் தந்தை மற்றும் தங்கையை பார்த்த விமலோ, அப்பா என்னாச்சுப்பா அம்மாக்கு என்று கேட்டிருந்தான். அவனை பார்த்தவுடன் வேகமாக வந்து அணைத்து கொண்டாள் அவனின் தங்கை அனிதா. அவளை ஆறுதலாக பற்றியவன் அவன் தந்தையிடம், என்ன ஆச்சுப்பா, அம்மா இப்போ எப்படி இருக்காங்க, டாக்டர் என்ன சொன்னாங்க என்று கேட்க அவரோ அமைதியாக தலை குனிந்தே நின்றிருந்தார். அவரை பார்த்த விமலுக்கு ஏதோ போல் இருக்க, என்னாச்சுன்னு சொல்லுங்கப்பா, எனக்கு பயமா இருக்கு என்று கேட்டான். அவனை விட்டு விலகிய அனிதாவோ டாக்டர் சொன்ன அனைத்தையும் அவனிடம் கூற, அந்த டாக்டரை காண்டாக்ட் பண்ணவே முடியலண்ணா, எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு என்று சொன்னவள் அழுக ஆரம்பித்தாள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு அங்கு அமைதியாக நின்றிருந்தாள் மித்ரா. பிறகு மொபைலை எடுத்து டைமை பார்த்தவள் பின் விமலின் அருகில் சென்று அவன் தோளில் கை வைத்தவள், இப்போ அழறதுக்கு டைம் இல்லை விமல், எப்படியாச்சும் அம்மாவை காப்பாற்றி ஆகணும் என்று சொன்னவள், எனக்கு அம்மாவோட ரிப்போர்ட்ஸ் வேணும் என்று கேட்டிருந்தாள். அவளை தான் விமல் அவனின் அப்பா மட்டும் இல்லாமல் அங்கிருந்த அனைவரும் குழப்பமாக பார்த்தார்கள். பிறகு விமலின் தந்தையை பார்த்த மித்ராவோ, அங்கிள் எனக்கு ஆண்டியோட ரிப்போர்ட்ஸ் வேணும் என்று கேட்க அவர் குழப்பமாக மித்ராவை பார்ப்பதை உணர்ந்த விமலோ, என் ஃப்ரெண்டுப்பா என்று சொன்னார். சரி என்று தலையசைத்தவர், ஒரு நிமிஷம் இருமா என்று சொன்னவர் உள்ளே செல்ல போன நர்ஸை அழைத்து, எங்களுக்கு சுசிலாவோட ரிப்போர்ட்ஸ் வேணுமா, டாக்டர் கிட்ட கேட்டு கொஞ்சம் வாங்கி தரியா என்று கேட்டார். நான் டாக்டர் கிட்ட நீங்கள் கேட்டதா சொல்கிறேன் சார் என்று சொன்ன அந்த நர்ஸோ உள்ளே சென்றார். அந்த நர்ஸ் உள்ளே சென்ற சிறிது நேரம் கழித்து வெளியில் வந்தார் அந்த ஹாஸ்பிட்டலின் சீஃப் டாக்டர் ரமேஷ். வந்தவர் சிவராமை பார்த்து, என்ன சார் ரிப்போர்ட்ஸ் கேட்டீங்கன்னு நர்ஸ் சொன்னாங்க, எதுக்கு சார் என்று கேட்டார். அதை கேட்ட சிவராமோ திரும்பி மித்ராவை பார்க்க, அந்த சீஃப் டாக்டரை பார்த்த மித்ரா, டாக்டர் நான் தான் ரிப்போர்ட்ஸ் கேட்டேன், என்னால் அந்த டாக்டரை காண்டாக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன், அதனால தான் சொல்கிறேன், எனக்கு நீங்கள் ரிப்போர்ட்ஸ் கொடுங்க என்று கேட்க அவளை ஏளனமாக பார்த்த அந்த சீஃப் டாக்டரோ, இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற இத்தனை டாக்டர்ஸ் போராடிட்டு இருக்கோம், எங்களாலேயே அவரை காண்டாக்ட் பண்ண முடியல, காலேஜ் படிக்கிற சின்ன பொண்ணு நீ எப்படிமா காண்டாக்ட் பண்ணுவ, இது சீரியஸான இஷ்யூ, விளையாடிட்டு இருக்காத என்று சொல்ல அதை கேட்டு கடுப்பான மித்ராவோ, டாக்டர் ப்ளீஸ் என்னால் முடியும்னு சொல்கிறேன்ல, நீங்கள் ரிப்போர்ட்ஸ் கொடுங்களேன் என்று கேட்டார். மித்ராவின் இந்த பேச்சில் கடுப்பான அந்த சீஃப் டாக்டரோ, இங்கே பாருமா, எங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து எந்த ரிப்போர்ட்ஸையுமே நாங்கள் டிஸ்சார்ஜுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடாது, இது எங்கள் ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ், இதை மீறி எங்களால் எதுவும் செய்ய முடியாது, சும்மா என்னோட டைம் வேஸ்ட் பண்ணாமல் அமைதியாக போமா என்று சொன்னவர் திரும்பி செல்ல போனார். செல்ல போனவரை மித்ராவின் ஒரு நிமிஷம் டாக்டர் என்ற குரல் தடுத்தது. அதில் திரும்பி அவர் என்னவென்பது போல் மித்ராவை பார்க்க அவரின் விழிகளை தீர்க்கமாக பார்த்த மித்ராவோ, ஒருவேளை உங்கள் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் இந்த ரிப்போர்ட்ஸை எனக்கு கொடுக்கலான்னு சொன்னால் நீங்கள் கொடுப்பீங்க தானே என்று கேட்டாள். அவளின் அந்த கேள்வியில் விமலின் தந்தை மட்டுமல்லாது அவளின் நண்பர்கள் கூட ஒரு நொடி அதிர்ந்து தான் போனார்கள். டாக்டருக்கோ மித்ராவை பார்க்க ஒரு நொடி சிரிப்பாக இருந்தது. அவள் விளையாடுவதற்கு தான் தான் கிடைத்தேனா என்று கோபம் கூட வந்தது. ஒரு காலேஜ் படிக்கும் சிறு பெண் எப்படி டிசி குரூப்ஸின் மேனேஜ்மெண்ட்டிடம் பேசி ரிப்போர்ட்ஸை தர சொல்ல முடியும் என்றுதான் தோன்றியது அவருக்கு. அதில் அவளை ஏளனமாக பார்த்தவர், ஒரு வேளை நீ சொன்ன மாதிரி எங்கள் மேனேஜ்மெண்ட் உனக்கு ரிப்போர்ட்ஸை கொடுக்க சொன்னால் நாங்கள் கொடுக்குறோம் என்று சொன்னார். அவரை ஒரு நொடி அழுத்தமாக பார்த்த மித்ராவோ தன் மொபைலை எடுக்க அவளின் கைகளை பற்றினான் அஜய். என்ன பண்ணுற மித்ரா, உன்னால எப்படி இவங்க மேனேஜ்மெண்ட் கிட்ட பேச முடியும் என்று அவன் கேட்க, ஒரு நிமிஷம் அமைதியா அஜய் என்று சொன்னவள் அவள் மொபைலில் இருந்து துருவனுக்கு அழைத்து ஸ்பீக்கரில் போட்டாள்.
அந்த புறம் காலை அட்டன் செய்த துருவனோ, சொல்லு குட்டிமா, என்ன இந்த டைமில் கால் பண்ணியிருக்க என்று கேட்டான். அது அண்ணா, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். இப்போது நீங்கள் பிஸியாக இருக்கீங்களா என்று கேட்டாள் மித்ரா. அதெல்லாம் எதுவும் இல்லைடா, என்ன ஹெல்ப்பு? துருவன் கேட்க, அண்ணா இப்போது நான் உங்களோட ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன் என்று சொன்னவள் அந்த ஹாஸ்பிட்டலின் அட்ரஸை கூறினாள். அவள் ஹாஸ்பிட்டல் இருக்கிறேன் என்று சொன்னதில் பதறிய துருவனோ, என்னாச்சு குட்டிமா, ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுற, உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா, நான் வேணா வரவா என்று பதற்றமாக கேட்டான் துருவன். அவனுக்கு வேகமாக, ஐயோ அதெல்லாம் இல்லை அண்ணா, நான் நல்லா தான் இருக்கேன். என் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எனக்கு வேணும். ஆனால் இந்த ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் படி டிஸ்சார்ஜுக்கு முன்னாடி யாருக்கும் ரிப்போர்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்களாம். அதனால் ரிப்போர்ட்ஸை கொடுக்க மாட்டேன்னு சீஃப் டாக்டர் சொல்கிறாரு. மேனேஜ்மெண்ட்லேருந்து யாராவது சொன்னால் தரேன்னு சொல்லி சொன்னாங்க. அதான் உங்களுக்கு கால் பண்ணேன், கொஞ்சம் சொல்ல முடியுமா என்று கேட்டாள் மித்ரா. பேஷண்ட் பேர் என்னம்மா என்று கேட்டான் துருவன். திரும்பி விமலை பார்க்க, விமலோ சுசிலா என்றான். அதை கேட்ட துருவனோ, சரி ஓகே இருடா, நான் இப்போவே கால் பண்ணுறேன், நீ லைன்லேயே இரு என்று சொன்னவர் அந்த ஹாஸ்பிட்டலின் சீஃப் டாக்டர் ரமேஷிற்கு அழைத்திருந்தான். மித்ராவிற்கு எதிரில் நின்றிருந்த ரமேஷின் மொபைல் அதிர்ந்தது. அதை எடுத்து பார்த்த ரமேஷிற்கோ ஒரு நொடி உலகமே தன் சுழற்சியை நிறுத்தியது போல் இருந்தது. அதில் தெரிந்த சக்கரவர்த்தி சார் என்ற நேமை பார்த்து அவர் அதே அதிர்ச்சியுடன் நிமிர்ந்து மித்ராவை பார்க்க, அவளோ அமைதியாக பேசுங்க என்று சொன்னான். காலை அட்டன் செய்து காதில் வைத்த சீஃப் டாக்டரோ ஹலோ சார் என்று பவ்யமாக அழைத்தார். ஆனால் அந்த பக்கத்தில் இருந்து துருவனின் குரல் கம்பீரமாக ஒலித்தது. சக்கரவர்த்தி ஹியர். என்னோட சிஸ்டர் மித்ரா உங்ககிட்ட பேஷண்ட் சுசீலாவோட டீட்டெயில்ஸ் கேட்டாங்களாமே, தரமாட்டேன்னு சொன்னீங்களாம். அவள் என்ன டீட்டெயில்ஸ் கேட்டாலும் அவளுக்கு கொடுங்க. அண்ட் அந்த பேஷண்ட்டை எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. அந்த பேஷண்ட் என் சிஸ்டருக்கு இம்பார்ட்டண்ட், அப்போ எனக்கும் இம்பார்ட்டண்ட்டுன்னு அர்த்தம். ஜாக்கிரதை என்று சொன்னவன் காலை கட் செய்திருந்தான். அவனின் அந்த குரலை கேட்டே நடுக்கத்துடன் நின்றிருந்தார் அந்த சீஃப் டாக்டர். பிறகு மித்ராவை அதிர்ச்சியுடன் நிமிர்ந்து பார்த்தவர், நீங்கள் சக்கரவர்த்தி சாரோட சிஸ்டர்னு சொல்லியிருக்கலாம்ல மேம் என்று கேட்டார். ஆனால் அதை கேட்ட அவளின் நண்பர்கள் தான் அதிர்ந்து போனார்கள். அவர்கள் அருகில் நின்றிருந்த விமலின் அப்பாவோ, சக்கரவர்த்தி சாரோட சிஸ்டரா, டிசி குரூப் சேர்மன் சக்கரவர்த்தியோட தங்கச்சி அம்மானி என்று மித்ராவை பார்த்து கேட்டார். அவரை பார்த்து அமைதியாக தலையசைத்த மித்ராவோ அந்த சீஃப் டாக்டரை பார்த்து, இதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை, எனக்கு ரிப்போர்ட்ஸ் வேணும் என்று கேட்டிருந்தார். அந்த சீஃப் டாக்டரோ அவர் பக்கத்தில் நின்றிருந்த அவரின் அசிஸ்டண்ட்டை பார்க்க, அவரோ வேகமாக ஓடி சென்று அந்த ரிப்போர்ட்ஸை எடுத்து வந்து மித்ராவிடம் கொடுத்தார். அதை வாங்கிய மித்ராவோ ஒரு நொடி திறந்து பார்த்து விட்டு தன் மொபைலில் ஸ்கேன் செய்ய ஆரம்பித்தாள். அந்த ரிப்போர்ட்டை வாங்கிய மித்ராவோ திரும்பி அவள் அருகில் நின்று கொண்டிருந்த அவள் நண்பன் அஜயை பார்க்க, ஆனால் அவளின் நண்பர்களோ சிலை போல் அல்லவா நின்றிருந்தார்கள். அவள் டிசி குரூப் சேர்மன் சக்கரவர்த்தியின் தங்கை என்று தெரிந்த பிறகு, மித்ரா துருவனின் தங்கை என்று தெரிந்ததற்கே அதிர்ந்து நிற்கும் அவளின் நண்பர்களுக்கு அவள்தான் அக்னி என்று தெரிய வருமா? யார் இந்த டாக்டர் ருத்ரன்? மித்ரா சொல்வது போல் டாக்டர் ருத்ரனை இங்கு அழைத்து வருவாளா? மித்ராவை திருமணம் செய்தே தீருவேன் என்று சொல்லும் விக்னேஷ் என்ன செய்ய போகிறான்? மித்ராவிடம் விக்னேஷ் பேசியவற்றை பற்றி ஆதிக்கு தெரிந்தால் என்ன நடக்கும்? விக்னேஷின் இந்த செயலுக்கு மித்ராவின் பதில் என்ன? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிலா. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.